ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. We have the news maker of the day திரு டிடிவி தினகரன், பிரஸ் மீட்டுகளின் நாயகன், நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். திரு டிடிவி தினகரன் சார், you have been in the headlines. என்ன நடக்குது, உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன? சார், நாங்கெல்லாம் நொந்து போயிருக்க, நீங்க வேற நாயகன் என்கிறீங்க. நீங்க உங்களுடைய திரை நாயகன் 108 சீட்ல ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னோம். அவருக்கு எதிராக உள்ளவங்க திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி, நாங்க 126 சீட்ல ஜெயிச்சிருக்கோங்கிறத அவரும் மறந்துடுறாரு, நீங்களும் மறந்துட்டீங்க. ஒண்ணுக்கு வேல்யூ இருக்கு சார், உங்களோட ஒண்ணுக்கு பெரிய வேல்யூ இருக்கு சார். கேளுங்க, அவரு 1.25 கோடி ஓட்டு வாங்குறாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட 3 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். இதுல அவருக்கு அறுதி பெரும்பான்மை வேணும்னா ஒவ்வொரு கட்சியா போய் கேட்டு வாங்க வேண்டியதுதான். அதுக்கு தூய சக்தின்னு சொல்றவரு தீய சக்தி திமுக சொல்லிட்டு அவங்க திமுக ஓட்டு வாங்கி ஜெயிச்ச காங்கிரஸ் தன்னோட சேர்த்துக்கிறாரு. அது எப்படி நாயகன் தூய சக்திக்கு? அது மாதிரி என்டிஏ கூட்டணியில நாங்க கேட்கவே போறதில்லைன்ட்டு எங்க எம்எல்ஏ ஒரு சிங்கிள் எம்எல்ஏனால கட்சி தாவல் தலைச்சட்டம் வராதுன்னு அவரை போச்சர் மாதிரி போச்சு பண்ண பாக்குறாங்க, கடத்த பாக்குறாங்க, இல்ல அவரை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தூய சக்தி ஆட்சிக்கு ஊழல் எல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கே இவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணா எப்படி சார் நியாயம்? இது எப்படி ஹரி ஒத்துக்கிறாருன்னு தெரியல எனக்கு. நான் எதுவுமே சொல்லலையா சார்? இல்ல, நேற்று உங்க இதெல்லாம் பார்த்தேன், பரபரப்பா செய்தி வருதுங்கிறீங்க. இங்க எவ்வளவு மன வேதனையில இருக்கோம் நாங்க. கூட்டணியில அங்க உங்களுக்கு தெரியும், மன்னார்குடி எங்க சொந்த ஊரா இருந்தாலும் அது திமுகவுடைய கோட்டை. 91ல தான் நாங்க அங்க ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் கூட்டணிகள் 96ல ஜெயிக்கல. 2001ல நாங்க எங்களுடைய கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு. அது மாதிரி 2006ல ரெட்டையலை தோத்தது. 2011ல தமிழ்நாடுக்குள்ளதும் மாபெரும் வெற்றி பெற்றப்ப கூட அங்க நாங்க வெற்றி பெற முடியல. 16ம் அப்படிதான். 21லயும் நாங்க பிரிஞ்சு நிக்கலன்னா சேர்ந்து ஜெயிச்சிருப்போம். இந்த முறை நாங்க அதிமுக, பாஜக, பாமக, தமாக என கூட்டணியில அத்தனை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் தலைமையில அவர் தொகுதியையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்துல டிஆர்பி ராஜாங்கிற ஒரு திமுக டால்மேனை நாங்க வீழ்த்திருக்கோம். அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம எங்க ஒத்த எம்எல்ஏ தானே, அதை பத்தி ஒரு கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுக்கிறார் நேற்று ஈவினிங். அவரு ஜீன்ஸ் ஹீரோ அதுல ஏஎம்எம்கே ஒன் எம்எல்ஏ அவருடைய சப்போர்ட் லெட்டர் என்க்ளோசர்னு போடுறாரு. நான் பதறிட்டு கவர்னர் ஏடிசிக்கு பேசிட்டு இங்க இருந்து போனா, நான் நேற்று தான் எங்க மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒருவேளை இந்த என்ன சொல்றது தூய சக்தி ஆட்சி அமைக்க முடியாமல் போனா திமுக தான் எதிர்கட்சி வரிசையில இருக்க போறேன்னு சொல்றாங்க. அதனால எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஏடிஎம்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அதனால எங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் கடிதம் வாங்கி என்னிட்ட சேர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு போர்ஜரி கவர்னருக்கு போனதும் அலறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அவங்க அதுக்குள்ள செக் பண்ணா எங்க எம்எல்ஏ நான் அப்படி கொடுக்கவே இல்லைன்னு அவரும் பதறிட்டு வந்திருக்காரு. பட் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்களே சார், அதுல அவர் கையெழுத்து போடுற மாதிரி காருக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துருக்காங்களே, அது என்னது சார்? அதான் சார், காருக்குள்ளார ஒரு வீடியோ எடுக்கிறீங்களே. இப்ப நீங்களே எங்க அப்பா குதிருக்குள்ளார இல்லைன்னு வர்றீங்க. இப்ப உங்க வீடியோ படி நீங்க ஒரு வீடியோ விட்டுருக்கீங்க, அதுல அவர் கையெழுத்து போட்டதா ஒரு கடிதம் காமிச்சிருக்கீங்க. அதோட ஒரிஜினல் எங்க வச்சிருக்கீங்க? தயவு செய்து அதை வெளியில கொண்டாந்து காமிங்க. நீங்க அது ஏங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அப்படியே நீங்க தான் எடுத்திருந்தானோ ஒரு கட்சியோடைய எங்க அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன விஜய் மாமனா மச்சானா, அவருக்கு காருக்குள்ளார உட்கார்ந்து ஆதரவு கடிதம் வாங்குறீங்களே உங்க கூட்டுப்படிய என்ன பேசிஸ்ல, அது என்ன கன்சிடரேஷன், அதுக்கு என்ன பேரம் பேசிருக்கீங்க? அத நீங்க சொல்ல தயாரா? நீங்க யாரு எடுத்தா, அதை விஜய் எடுத்தாரா, இல்ல அவர் கூட இருக்க ஒரு குரூப் ஆதவ அர்ஜுனாவா, இல்ல இந்த புஷி ஆனந்தா, இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டையனா, இல்ல அந்த வெங்கட்ராமனா, இல்ல நிர்மல்குமாரா, யாரு அதை எடுத்தீங்க வீடியோவை? அதை உங்க ஏன் அதை வெளியிட மாட்டீங்க?
யாருன்னு வந்து அதை வந்து நாங்க இப்ப கவர்னர்ட்டையும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அங்க கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ண தயாரா கொண்டு வரணும், நீங்க கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும், உங்களை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க சொல்ற மாதிரியே அவர் கடிதம் கொடுத்திருந்தாருன்னா எங்க பொதுச்செயலாளருடைய கன்சென்ட்னு சொல்லி ஒரு சாதாரண வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க ஒரு கட்சியில. ஒண்ணு அவரு மாவட்ட செயலாளர் அவருடைய லெட்டர் பேர்ல எழுதி கொடுக்கலாம், இல்ல எங்க கட்சியுடைய லெட்டர் பேர்ல தான் நாங்க வந்து நான் ஆதரவு கடிதம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினது கூட ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் அவரும் கையெழுத்து போட்டு வச்சிருக்கோம். இது எப்படி இவர் வந்து இன்னொரு கடிதம் கொடுத்தாருன்னு இவங்க சொல்றாங்க. அப்படியே அதை வந்து நிலைநாட்ட நினைச்சாங்கன்னா எங்க என்டிஏ கூட்டணியில யாருடைய ஆதரவையும் நாங்க நாடணும்னு சொல்லிட்டு நீங்க திருட்டுத்தனமா எங்க எம்எல்ஏவை நீங்க கையகப்படுத்த வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன கன்சிடரேஷன்? அதனாலதானே கவர்னர் சொன்னாரு, நீங்க எல்லாம் ஊடகத்துல எல்லாம் வந்து அந்த நீதி தேவனுக்காக நிறைய பேர் வந்து பேசுனீங்கல்ல, ஒரு பதவிக்கு முதல்வர் பதவி வர்றதுக்கே இவ்வளவு போர்ஜரி வேலை பண்ணீங்கன்னா முதல்வர் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு அதிகாரமே கிடைக்கல. அந்த வீடியோ உண்மைன்னா நீங்க அதை கொண்டாந்து கவர்னர்ட்ட ஒப்படைக்க வேண்டியதானே. அந்த லெட்டர் உண்மைதான். அவரு விஜய் கொடுத்த கடிதங்கள்ல ஏஎம்எம்கே எம்எல்ஏ உடைய சப்போர்ட் லெட்டர் அனெக்ஷர்ல இருக்கு. அதுதான் அந்த லெட்டர்னா ஒரிஜினல் கொண்டாந்து கவர்னர் கேட்டதை ஏன் ஓடி போயிட்டீங்க? அது ஒரிஜினல் கொண்டாந்து கொடுக்க சொல்லுங்க. அந்த வீடியோ விட்ட தாவேக்கா கொடுத்துருக்கு இல்ல, அவங்களுக்கு ஒரு தாவே கேட்டதா இருக்கும், கொடுக்க சொல்லுங்க. அதுல வந்து என்னுடைய இல்ல சார், என்னுடைய அதுல எவ்வளவு பாருங்க வன்மத்தோட ஒரு வார்த்தை போடுறாங்க, என்ன மறுட்டி பாக்குறாங்க. அதாவது எங்கள் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோட நான் அந்த கடிதம் சொன்னா நான் பயந்துக்கு எடுத்துட்டு வா, அந்த கடிதத்தை நான் என்ன ஒப்புதல் கொடுத்துருக்கேன் காமிங்க. ஒப்புதல்னா எந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன் ஒப்புதல்? நாங்க எடுத்த கடிதம் காப்பி நீங்க பாத்திருப்பீங்க. அதுல நாங்க வந்து இவர் எங்க எம்எல்ஏ எங்க சென்னையில பார்த்துட்டு நான் மகாபலி அங்க பாண்டிச்சேரியில தங்கி இருக்கிற எங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு அடுத்த நாள் ஊருக்கு போறேன், 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னாரு. அதனால நான் யோசிச்சேன், ஒருவேளை நாம வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கடிதம் வந்தால் அது இபிஎஸ்ல என்ன கேட்கல, நானாவே எங்க லாயரை விட்டு ராஜசுந்தரபாண்டியனை விட்டு லெட்டர் டாப் பண்ணி நான் கையெழுத்து போட்டு என் உதவியாளர் போய் அவர்கிட்ட அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி நான் இவருக்கு கன்சென்ட் லெட்டர் கொடுத்திருந்தேன்னா நான் கையெழுத்து போட்டிருக்கணும். எப்படி நான் நீங்க கேக்குறீங்க, ஒருவேளை கேட்டிருந்தா நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் சார். நாங்க அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இதே மன்னார்குடி தொகுதியில தாவேகா வேட்பாளரை எதிர்த்து திமுக வேட்பாளரை எதிர்த்து ஜெயிச்சு வந்திருக்கோம். நாங்க எப்படி கொடுக்க முடியும்? எங்க என்டிஏ கூட்டணியில பாஜக இருக்கு, பாமக இருக்கு, அதிமுக இது போன்ற எல்லாருடைய ஒப்புதல் இல்லாம நான் ஒண்ணு எப்படி முடிவெடுக்க முடியும்? எங்க வெற்றிக்கு வந்து எல்லா கட்சியினுடைய உழைப்பு இருக்குல்ல, எல்லா தொண்டர்களுடைய உழைப்பு இருக்குல்ல. பட் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாங்களா நீங்க ஆதரிங்க அப்படின்னு? அவங்க எப்படி சார் அப்ரோச் பண்ணுவாங்க? எப்படி அவங்கதான் என்டிஏ கூட்டணிக்கு நாங்க தீண்டத்தகாத கூட்டணி, அதுக்கு நாங்க ஒன்னும் கேட்கலன்னு சொல்லிட்டாங்களே. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.